வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. நாளை மறுநாள் திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் தகவல். டாஸ்மாக் எலைட் மதுக்கடைகளை இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூட வேண்டும். விதிமுறைகள் மீறப்படுவது கண்டறியப்பட்டால் ரோந்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. நான் அரசியலில் இல்லாதபோது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டார். உங்களுடைய அறிவுரை, ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். முதலமைச்சர் விஜயை சம்பிரதாயத்திற்காக சந்திக்க மாட்டேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அழைத்ததாலேயே அவரது பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதாகவும் ரஜினிகாந்த் விளக்கம். நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோற்றது சங்கடம் அளிக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு நண்பர் என்ற முறையிலேயே அவரை நேரில் சந்தித்ததாகவும் ரஜினிகாந்த் விளக்கம். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றேனா? தேர்தலில் திமுக அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் விளக்கம். விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்துகிறார்.
ரஜினிக்கும் தனக்குமானது போட்டிதானே தவிர பொறாமை அல்ல. ஒருவேளை கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆகியிருந்தால் பொறாமைப்பட்டிருப்பேன் என ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்த நிலையில் கமல்ஹாசன் பேட்டி. ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருந்தாருன்னா கூட நான் பொறாமைப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள் அரசியலுக்கு சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்போது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டும். இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கும்போது நிச்சயம் வருத்தப்படுகிறார்கள். தாவேக ஆட்சியின் ஆயுட்காலம் மூசலாடி கொண்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இன்ஸ்டாகிராமிலேயே ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது. ரியலாக வந்தால் தான் நடத்தும். ரியலை மக்கள் இப்போ ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்குறப்ப, உண்மையை பார்க்குறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. அதிமுகவை அழிக்க துணைபோகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனால் அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட, வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தாவிக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. மன்னார்குடியில் தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களுக்கு செஞ்சுத்தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் எம்எல்ஏவுக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள்.
திருநள்ளாறு அம்பகரத்தூர் புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோயிலில் GNS ராஜசேகரன் MLA சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை. ராணிப்பேட்டையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வீடுகளில் 27 சவர நகை மற்றும் 1,30,000 ரூபாய் கொள்ளை. அடுத்தடுத்து வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. சென்னை மாதவரத்தில் நண்பருடன் சேர்ந்து வாடிக்கையாளரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட ராபிடோ ஓட்டுநர் கைது. புகாரின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி முக்குடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் கடலில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். கோடை சீசனையொட்டி கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பிரதான சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். கேரளாவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் காங்கிரசின் VT சதீசன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அசாம் மாநிலத்தை புரட்டி போடும் கனமழை. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சரிந்து விழுந்த பாலம்.